நம்ம வீட்டில் வந்து வீக்கெண்ட்னாலே இந்த மாதிரி தான் சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், இல்லை தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இல்லை தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாட்டர்டே வந்து சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி ஊற வச்சுட்டேன். ரெண்டும் சேர்த்து 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 விசில் எடுத்தாச்சு. அதுக்கு சாம்பார் பொடிக்கு வறுத்துக்கலான்னு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, காய்ங்க, முருங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாமே அரிஞ்சு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடிட்டேன். அது வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த பொடி அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறிட வேண்டியதான். இன்னொரு பக்கம் அந்த சாதம்லாம் வெந்துடுச்சு. இந்த காயெல்லாம் கொட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கு தாளிக்கலாம். கடாயில் வந்து நெய், எண்ணெய் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலாம் தாளித்து கொட்டிட்டேன். சூப்பரான என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் ரெடி.